டியோ தமிழர்களுக்கு வணக்கம். வகுப்பிற்கு தாமதமாக வருகை தந்த மாணவிக்கு நேர்ந்த துயரம். 2 ஆசிரியர்கள் கைது. வெண்ணப்புவில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்று வருகின்ற 16 வயது மதிக்கத்தக்க மாணவி ஒருவர் 2 ஆசிரியர்களின் தாக்குதல் உள்ளாகிய நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதி அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி ஆசிரியர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மேலும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதை அடுத்து அவர் வைத்தியசாலையில் 3 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்திருந்த போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து பிரேத பரிசோதனைகளில் குறித்த மாணவியுடைய தலையில் பலமாக தாக்கியதன் காரணமாக இரத்த கசிவுகள் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான 2 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை அவர்கள் குறித்த மாணவியை தாக்கியமையை ஒத்துக்கொண்டுள்ளனர். எனினும் இந்த சம்பவமானது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் பெரும் துயரத்திற்கு உள்ளாகியுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் குறித்த மாணவி வகுப்பிற்கு செல்வது தாமதமாகியதை அடுத்து அவரிடம் ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பிய வேளை அவர் முன்னுக்கு பின்னான கருத்துக்களை முன்வைத்ததன் காரணமாக ஆசிரியர்கள் கோபம் அடைந்துள்ளதாகவும் மேலும் அந்த மாணவியை உடல் ரீதியாகவும் முட்டி போட வைத்து துன்புறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் சம்பவத்தில் குறித்த மாணவி பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவருடைய உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக உடனடியாக அவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த மாணவியை மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்திருந்த போது மேலதிக சிகிச்சைக்காக குறித்த மாணவி மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு தலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள போதும் அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 ஆசிரியர்களும் சம்பவம் இடம்பெற்றுள்ளதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ள போதும் அவர்கள் பிணையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கடந்த 14ஆம் திகதி அன்று போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போதும் அவர்கள் குறித்த மாணவியை தாக்கியதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் மேலும் அவர்கள் எதிர்வரும் 18ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்னும் இந்த சம்பவமானது பலர் மத்தியில் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் ஒரு பாடசாலை மாணவி தவறு செய்தால் அவரை தண்டிக்க வேண்டிய உரிமை ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் அவர்களை உடல் ரீதியாக இவ்வாறு தண்டிப்பது என்பது கண்டிக்கத்தக்க விடயம் என்று பல தரப்பிலும் இருந்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் குறித்த மாணவியுடைய பெற்றோரை அழைத்து அவர்களிடம் மாணவி குறித்து கூறியிருக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் அவரை இவ்வாறு தண்டிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க மாட்டாது. ஆகவே இந்த ஆசிரியர்கள் தொடர்பில் குறித்த பாடசாலையின் ஆசிரியர்களும் எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்ற விடத்தில் இவர்கள் இருவரும் தெரியாமல் தாக்கினார்களா அல்லது வேண்டுமென்று தாக்கினார்களா என்பது தொடர்பிலும் பல்கோணங்களில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் உயிரிழந்த மாணவியுடைய சடலம் மீதான இறுதி கிரிகைகள் இடம்பெறுவதற்காக பாடசாலை சமூகத்தினர் சென்று இறுதி கிரிகையை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் இந்த துயர சம்பவமானது பலரை துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தகுந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை சரியாக திருத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சவாலாகவும் இன்றைய காலகட்டத்தில் அமைக்கின்றது. எடுத்த வாக்கிற்கு இவ்வாறு பாடசாலை மாணவர்களை தாக்குவது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும். ஆகவே இந்த மாணவி பாடசாலையில் 3 மாதங்களாக ஆசிரியர்கள் தாக்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளமை என்பது மிகவும் வேதனை தரக்கூடிய விடயமாகவே இருந்து வருகின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.